வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல டேஸ்டியான கத்திரிக்காய் தொக்கு பண்ண போறோம். இந்த கத்திரிக்காய் தொக்கு வந்து சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரவா தோசை, ஆப்பம் இந்த மாதிரி சொல்லிண்டே போலாம். எல்லா டிஃபனோடையும் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். தயிர் சாதத்தோட அல்டிமேட்டா இருக்கும். கத்திரிக்காயே பிடிக்காதவாளுக்கு கூட இந்த கத்திரிக்காய் தொக்கு வந்து ரொம்ப பிடிச்சிடும். இதை நம்ம ப்ராப்பரா பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சின்ன சின்ன ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் பண்ணிட்டாலே போதும். ஒரு 15ல இருந்து 20 மினிட்ஸ்க்குள்ள இந்த கத்திரிக்காய் தொக்கு பண்ணி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க டேஸ்டியான இந்த கத்திரிக்காய் தொக்கு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் தொக்குக்கு தேவையான பொடிக்கு நம்ம வறுத்துக்கலாம். நான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். இதுல 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. பருப்பு லேசா செவந்து வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பருப்பு லேசா செவந்து வரும்போது 1/2 டீஸ்பூன் மிளகு, காஞ்ச மிளகாய் நான் ஒரு 6 சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். மிளகாய் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. மிளகாய் நல்லா வறுப்பட்டு எடுத்து பருப்பு பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வந்திருக்கு. இதுல 2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் ஜீரகம். மல்லியும் ஜீரகமும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். எப்பயும் ஜீரகம் மல்லி நம்ம கடைசியா சேர்த்து வறுத்துக்கணும். பருப்பெல்லாம் செவந்து வர்றதுக்குள்ள மல்லியும் ஜீரகமும் தீஞ்சிடும். லாஸ்ட்ல சேர்த்து வறுத்துட்டோம்னா கரெக்டா இருக்கும். மல்லியும் ஜீரகம் நல்லா வறுபட்டு வாசனை வருது. இதுல 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கடாயோட ஹீட்லயே நம்ம வறுத்துப்போம். இதுலயே வந்து பெருங்காயமும் பொரிஞ்சு வந்துடும். பாருங்க நல்லா பொரியறது. இது எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாத்திண்டு சூடு ஆறினதுக்கு அப்புறம் ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துப்போம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வெந்நீர்ல ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்துல ஊறிடும். அதுக்கப்புறம் புளிஜலம் கரைச்சி எடுத்துப்போம். ஸ்டவ்ல பேன் வச்சிருக்கேன். இதுல 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் தொக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமா தான் தேவைப்படும். 300 கிராம் கத்திரிக்காயை இதை போல நீள நீளமாவும் கொஞ்சம் திக்காவும் கட் பண்ணிருக்கேன். இது இந்த எண்ணெயில சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில கத்திரிக்காயை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கத்திரிக்காய் நல்லா வதங்க ஆரம்பிச்சாச்சு. பாருங்க ரோஸ்ட் ஆயிருக்கு ஒரு பக்கம். இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். இது போல கலர் வந்ததுன்னா நல்லா இருக்கும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வதக்கும் போது ஹை ஃபிளேம்லயே வதக்கிக்கோங்க. மூடியும் போட வேண்டாம், ஓப்பன் பாட்லயே வதக்கிக்கலாம். அப்பதான் சீக்கிரம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகும். மூடி போட்டு வதக்கினோம் அப்படின்னா சாஃப்ட் ஆயிடும். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகாது. கத்திரிக்காய் நல்லா வதங்கி எடுத்து பாருங்க இந்த அளவுக்கு அழகா ரோஸ்ட் ஆயிருக்கு. இது போல எண்ணெய் நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு இந்த பவுல்ல நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ண கத்திரிக்காயை வேற பவுலுக்கு மாத்திட்டேன். மிச்சம் எண்ணெய் இருக்கு. இந்த எண்ணெயே நமக்கு போதும். இதுல 1 டீஸ்பூன் கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஜீரகம் பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 2 நல்ல பெரிய சைஸ்ல இருக்கிற வெங்காயத்தை இதை போல நீள நீளமா கட் பண்ணிருக்கேன். வெங்காயத்தை லைட் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கறதுக்குள்ள மிக்சி ஜார்ல 3 தக்காளி, கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ்ல இருக்கிறது பழுத்த தக்காளியா நம்ம சேர்த்துக்கலாம். இதை ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துப்போம். வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கி எடுத்து கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதுல 2 பச்சை மிளகாயை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பியூரியை சேர்த்துருவோம். நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளிஜலத்தை சேர்த்துருவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த புளிஜலம் தக்காளியோட பச்சை வாசனை போக இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சு வர்றதுக்குள்ள நம்ம பொடிக்கு வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து சூடு ஆறிடுத்து பவுடர் பண்ணி எடுத்துடலாம். தக்காளியும் புளிஜலமும் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயாச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வறுத்தது இது போல ஃபைன் பவுடரா அரைச்சிருக்கேன். இதையும் சேர்த்துன்றோம். இந்த பொடியை ஃபுல்லாவே சேர்த்துட்டேன். இது கரெக்டா இருக்கும். நான் மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். அதுல கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 150 ml விடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும்.
அதுக்குள்ள நம்ம சேர்த்திருக்கோம் இல்லையா பொடி, அதோட பச்சை வாசனையும் போயிடும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொடி சேர்த்ததுக்கு அப்புறம் அடிக்கடி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா வந்து கொஞ்சம் தீய ஆரம்பிச்சிடும். இல்ல 1 டீஸ்பூன் வெல்லம், நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். லேசா கரண்டியால கத்திரிக்காயை மசிச்சும் விட்டுப்போம். இந்த அளவு கொதிக்கும் போது தொக்கு பதத்துக்கு வந்துடும். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுக்கலாம். கத்திரிக்காயும் கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கு பேஸ்ட் மாதிரி ஆக்க வேண்டாம், சின்ன சின்ன பீஸஸா இருக்கிற மாதிரி இருந்தா போதும். இது சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆனா அடிக்கடி வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். கத்திரிக்காய் தொக்கு பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப கரெக்டா இருக்கு. கொஞ்சம் சூடு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக் ஆகும். எந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இது வந்து சாதத்துல பசஞ்சு சாப்பிடுறதுக்கு, தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு பிரமாதமா இருக்கும். கொஞ்சம் பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தூவிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம். கத்திரிக்காய் தொக்கு நல்ல கமகமான வாசனையா இருக்கு. தாராளமா எண்ணெய் விட்டு பண்ணதுனால அப்படி பார்த்தாலே தகதகன்னு வென்றது. இந்த கலரும் இந்த வாசனையும் வந்து சாப்பிட்றதுக்கு டெம்ப் பண்றது. இன்னைக்கு நம்ம வந்து இந்த கத்திரிக்காய் தொக்கை தயிர் சாதத்தோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தயிர் சாதத்துக்கு நான் சொன்ன மாதிரி ரொம்பவே பிரமாதமா இருக்கும். ஏன்னா அந்த தொக்கு பதம் பாருங்க பர்ஃபெக்டா வந்திருக்கு. இந்த கத்திரிக்காய் தொக்கையே வந்து நம்ம சூடான சாதத்துல நெய் விட்டு பசஞ்சு லஞ்ச் பாக்ஸ் கூட எடுத்துன்னு போகலாம், அதுவும் நல்லா இருக்கும். பசஞ்சு கொஞ்ச நேரம் அப்படி ஊறி எடுத்துனா இன்னுமே பிரமாதமா இருக்கும். செம்ம சூப்பரா இருக்கு. வெறும் தயிர் சாதமும் இந்த கத்திரிக்காய் தொக்கு இருந்தாலே போதும், அழகா நம்மளோட லஞ்ச் கம்ப்ளீட்டாவே முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு பிரமாதமா இருக்கு. இதுல நம்ம தக்காளி, புளி ரெண்டுமே சேர்த்திருக்கோம். 2 விதமான புளிப்பும் இருக்கு. கொஞ்சமா வெல்லம் சேர்த்ததுனால எல்லா டேஸ்டும் அழகா பேலன்ஸ் ஆயிடுது. நம்ம இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா வந்து வறுத்து அரைச்சு பொடி சேர்த்திருக்கோம். அது ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஒருவேளை டைம் இல்லை அப்படின்னா அந்த பொடிக்கு பதிலாக நம்ம சாம்பார் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். தொக்கு அப்படின்னாலே கொஞ்சம் எண்ணெய் தாராளமா தான் தேவைப்படும். அதனால கொஞ்சம் தாராளமா எண்ணெய் விட்டு பண்ணாதான் 1 வாரம் வரைக்கும் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாதான் கத்திரிக்காயும் நல்லா ரோஸ்ட் ஆகும். வெங்காயம் பாருங்க நல்லா வதக்கிருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். அப்பதான் பச்சை வாசனை இல்லாம இந்த அவ்வளவு வதங்கும் போது இந்த வெங்காயத்துல ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் இல்லையா, அதுவும் வந்து இதோட சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு பிடிக்கும் அப்படின்னா நம்ம வெங்காயம் வதக்கரிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நம்ம பியூரி சேர்த்ததுக்கு அப்புறம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வறுத்தரைச்ச பொடியை சேர்க்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்க வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா தொக்கோட கலர், டேஸ்ட், பிளேவர், டெக்ஸ்டர் எல்லாமே பிரமாதமா வந்துடும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த கத்திரிக்காய் தொக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது மல்டி பர்பஸா நமக்கு யூஸ் ஆகும். டைமே இல்லாத நேரத்துல இந்த ஒரு தொக்கு இருந்தாலே போதும், எல்லாத்துக்குமே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.